வணக்கம். 8 திக்கும் இன்றில் செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நீட் மசோதா உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் முர்மு பதிலளித்துள்ளதாக எம்பி சு வெங்கடேசன் தகவல். அதானி விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளி. மக்களவை, மாநிலங்களவை 2வது நாளாக ஒத்திவைப்பு. சென்னையில் வெள்ளச் சமவெளிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். திருப்புகழ் குழுவினர் சமர்ப்பித்த இறுதி அறிக்கையில் பரிந்துரை. தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சில கட்சிகள் வதந்தி பரப்பி வருகின்றன. டிஜிட்டல் சேவை துறையின் 5வது கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதலமைச்சர் பேச்சு. ஆஸ்கர் விருது பெற்ற இந்திய குழுவினருக்கு மாநிலங்களவையில் பாராட்டு. விருதை கூட பாஜக உரிமை கொண்டாடுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்க நடவடிக்கை. ஆர்கானிக் வேளாண்மையை வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். நிறுத்தி வைக்கப்பட்ட 18 பொறியியல் கல்லூரி தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அமைச்சர் பொன்முடி உத்தரவு. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பிய பாஜக நிர்வாகிக்கு கண்டனம். முன்ஜாமீன் கோரிய வழக்கில் தூத்துக்குடி எஸ்பி பதிலளிக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. விழுப்புரத்தில் தடையை மீறி பட்ஜெட் விளக்க கூட்டம் நடத்த பாஜகவினர் முயற்சி. எச் ராஜா பெரம்பலூரில் கைது. ஐஐடி நிறுவனங்களில் தொடரும் தற்கொலைகள். சென்னை ஐஐடியில் ஆந்திர மாணவர் உயிரை மாய்த்துக் கொண்ட பரிதாபம். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு அனிதாவின் பெயர். புதிய அரங்கத்தினை திறந்து வைத்தார் உதயநிதி ஸ்டாலின். ஒப்பந்த ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை. சென்னையில் ஆவின் பாலுக்கு கடும் தட்டுப்பாடு. விநியோகத்தை உடனடியாக சீரமைக்க இபிஎஸ் வலியுறுத்தல். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய நீட் விலக்கு மசோதா உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் பதிலளித்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உள்துறை அமைச்சகத்தை விரைவில் ஒப்புதல் தர வலியுறுத்த கோரி குடியரசுத் தலைவருக்கு சு வெங்கடேசன் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் பதிலளித்துள்ளார். இதனை தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ள சு வெங்கடேசன், மருத்துவ அரங்கும் மருத்துவ கல்வியும் அனிதாக்களுக்கானது என்றும் அதை பறிப்பதை தடுக்கும் நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சிலர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரிட்ஜ் கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், கல்வி, மருத்துவம், இயற்கை, வானிலை என்று அனைத்திலும் தகவல் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கூறினார். தகவல் தொழில்நுட்பத்துக்கென 1997ஆம் ஆண்டே தனி கொள்கை வகுத்து வெளியிட்டதன் மூலம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியதாக புகழாரம் சூட்டினார். அதனை பின்பற்றி திராவிட மாடல் அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக திகழும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலே தமிழ்நாட்டை தகவல் தொழில்நுட்பத்துறையில ஒப்புயர்வற்ற முதன்மை மாநிலமாக உருவாக்கிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் கலைஞருடைய வழியில செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சிலர் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர், இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார்.
வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். மாறிவரும் காலநிலை மாற்றங்களும் நாகரிக வாழ்க்கை முறையும் எதிர்காலத்தில் உண்ணும் உணவே நன்றாகக்கூடும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இதற்கு தீர்வாக சிக்கிம் மாநிலத்தில் ரசாயனம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கலப்பு இன்றி இயற்கை முறையில் அனைத்து விவசாயங்களும் மேற்கொள்ளப்பட்டு உலக சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடும் 31,629 ஹெக்டரிலான அங்கக வேளாண் பரப்பினை கொண்டு தேசிய அளவில் 14வது இடத்தில் உள்ளது. இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளன. இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதியின் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டில் நஞ்சற்ற இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதன்படி தொழு உரம், மண்புழு உரம் போன்ற இடுபொருட்களின் பயன்பாட்டை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்கிறது. அதிக வாய்ப்புள்ள பயிர்களுக்கு அதிக வாய்ப்புள்ள மாவட்டங்களில் கவனம் செலுத்தப்பட உள்ளது. உதாரணத்திற்கு டெல்டா மாவட்டங்களில் நெல், ஈரோடு, கடலூரில் கரும்பு என அங்கக விவசாயம் ஊக்குவிக்கப்படும். மேலும் பாரம்பரிய விதைகள், அங்கக உத்திகள் ஆகியவற்றின் பயன்பாட்டை ஊக்குவிக்க ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய உரங்கள் மானிய விலையில் வழங்கப்படுவதோடு பயிர்க்கடனும் உரிய இழப்பீடும் வழங்கப்பட உள்ளது. மேலும் அங்கக வேளாண் குழுக்களை ஒருங்கிணைத்து அங்கக வேளாண் மண்டலங்கள் உருவாக்கவும் இக்கொள்கை மூலம் திட்டமிடப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்கள், பண்ணை மகளிர்களுக்கு பயிற்சி, விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அங்கக உணவு திருவிழாக்களை மாவட்டந்தோறும் நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அங்கக வழியிலான மாடித் தோட்டம், ஊட்டச்சத்து தோட்டம் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து வகையான பாரம்பரிய நாட்டு விதைகளை பாதுகாக்க மாநில அளவில் மரபணு வங்கி உருவாக்கப்படும் என்றும் அங்கக கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குழுக்கள் அமைத்து 5 ஆண்டுக்கு ஒருமுறை இக்கொள்கை சீராய்வு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் பாண்டியராஜ். சென்னையில் ஒப்பந்த ஊழியர்களின் ஊதிய பிரச்சினை காரணமாக சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆவின் பால் பாக்கெட்டுகள் கிடைக்காமல் பால் முகவர்கள், பொதுமக்கள் அவதியடைந்தனர். சென்னைக்கு மாதவரம், சோழிங்கநல்லூர், அம்பத்தூர், திருவள்ளூர் பகுதிகளில் உள்ள பண்ணைகளிலிருந்து நாள் ஒன்றுக்கு சுமார் 14,50,000 லிட்டர் ஆவின் பால் விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் சோழிங்கநல்லூர் பண்ணையில் லோட்மேன், ஓட்டுநர்கள் உள்ளிட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பெரும்பாலானவர்கள் விடுப்பு எடுத்ததால் அதிகாலை 1:30 மணிக்குள் பால் ஏற்றிக்கொண்டு செல்ல வேண்டிய வாகனங்கள் இயக்கப்படவில்லை. இதனால் சுமார் 1,00,000 லிட்டர் பால் விநியோகம் முடங்கியது. சோழிங்கநல்லூர், மயிலாப்பூர், அடையாறு, தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பால் முகவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பால் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டனர். நாங்கள் பசங்க ஸ்கூலுக்கு போனோம். எல்லாமே 8 மணிக்கு ஸ்கூலு. 9 மணிக்கு பால் வந்தால் பசங்களுக்கு என்ன பண்ணுறது? இந்த கவர்மெண்ட் எதனா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். பால் டயத்துக்கு வர்றதில்லை. அது ஒரு பிரச்சனை. இந்த இப்போ 4 மணிக்கு வந்துச்சுன்னா நான் கரெக்டாக நினச்சோம் 8 மணிக்கு சப்ளை பண்ணிட்டு போயிடும். அதில் இப்போ என்ன போச்சு, பால் 9 மணி ஆகுது, இன்னும் வரல. கஸ்டமருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்க, லேட்டாக வர்றதுனால பாதி பால் எங்களுக்கு அது மிச்சமாயிடுது. மறுநாள் அந்த பழைய பால் விற்கவும் முடியல. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் பிரைவேட் பால் தான் நாங்கள் வாங்குறோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் நாங்கள் வந்துட்டோம். ஸோ கவர்மெண்ட் கொஞ்சம் தெளிவாக இவ்வளோ தான் கிடைக்கும், இவ்வளோ தான் இதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மக்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பழக்கப்படுத்திப்பாங்க. இதற்கிடையே அம்பத்தூர், மாதவரம் ஆவின் பால் பண்ணைகளில் இருந்து தென்சென்னை பகுதிகளுக்கு பால் பாக்கெட்டுகள் அனுப்பப்பட்டு சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய பால் தட்டுப்பாட்டை சமாளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் ஆவின் பால் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என்று ஆவின் நிர்வாகம் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்தது. ஆவின் பால் விநியோகம் செய்வதில் சற்று தாமதம் மட்டுமே ஏற்பட்டதாக தெரிவித்திருக்கூடிய ஆவின் நிர்வாகம் சோழிங்கநல்லூர் ஆவின் பண்ணையில் பால் பாக்கெட் அடுக்கக்கூடிய பிரிவில் ஒப்பந்த ஊழியர்கள் திடீர் விடுப்பால் பால் பாக்கெட்டுகள் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதை சரி செய்யப்பட்டதை அடுத்து புதன்கிழமை முதல் சரியான நேரத்தில் பால் விநியோகம் நடைபெறும் என்றும் ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2011 முதல் 2021 ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியில் தட்டுப்பாடின்றி ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் தற்போது தமிழக மக்கள் பால் இல்லாமல் அல்லலுறும் அவல நிலையை திமுக அரசு ஏற்படுத்திவிட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆவின் நிறுவனத்தை சீரழித்து மக்களின் வாழ்க்கையோடு விளையாடும் போக்கை திமுக அரசு கைவிட வேண்டும் என கூறியுள்ள அவர், பால் இல்லாமல் தவிக்கும் குழந்தைகளின் கண்ணீர் இந்த ஆட்சியை சுட்டெரிக்கும் என தெரிவித்துள்ளார்.
மேலும் தமிழ்நாடு முழுவதும் ஆவின் பால் விநியோகத்தை மேம்படுத்தி தட்டுப்பாடின்றி பால் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றிய பாஜக நிர்வாகியின் டுவிட்டர் பதிவு கடுமையான செயல் என்றும் பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்பியதாக உத்தரப்பிரதேச பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாந்த் குமார் உம்ராவ் மீது தூத்துக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இவ்வழக்கில் பிணை வழங்க கோரி பிரசாந்த் உம்ரா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது பிரசாந்த் உம்ராவுக்கு 12 வார காலம் இடைக்கால பிணை வழங்க முடியாது என்றும் தமிழகத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளதால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் 10 நாட்களுக்குள் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் பிணை வழங்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரசாந்த் குமார் உம்ராவ் மனு தாக்கல் செய்தார். அதில் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தோடு தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த குறிப்பிட்ட ட்விட்டர் வீடியோவை தான் உருவாக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த ட்விட்டர் வீடியோவை ஃபார்வர்ட் செய்தவர் யார் என கூட தனக்கு தெரியாது என கூறிய மனுதாரர் இரு மாநிலத்தினரிடையே எந்தவிதமான விரும்பத்தகாத சம்பவமோ அல்லது மோதல்களோ ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். இவ்வழக்கு நீதிபதி இளந்தரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அன்புநிதி பிரசாந்த் குமாரின் செயலால் இந்தியா முழுவதும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழல் உருவானது என்றும் மனுதாரருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது எனவும் வாதிட்டார். மேலும் மனுதாரரின் ட்விட்டர் பதிவை 5 லட்சம் பேர் பார்த்துள்ளனர் எனவும் அவர் கூறினார். இதை கேட்ட நீதிபதி மனுதாரரின் ட்விட்டர் பதிவால் புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறியதாக கூறினார். இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உயிருக்கும் உடைமைக்கும் பெரும் ஆபத்து ஏற்படும் நிலை உருவானதாகவும் நீதிபதி தெரிவித்தார். இது கடுமையான செயலாக பார்க்கப்படுவதாக கருத்து தெரிவித்த நீதிபதி தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை மார்ச் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரங்கத்திற்கு நீட் தேர்வை எதிர்த்து போராடி உயிர் நீத்த அனிதாவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. MBBS படிக்கணும்னு கனவு. நீட் எக்ஸாமை தடை செய்யணும்னு தமிழக அரசு கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டம் கொடுமூரைச் சேர்ந்த பட்டியலின மாணவி அனிதா தமிழ் வழி கல்வி பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200க்கு 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். நீட் தேர்வால் தனது கனவான மருத்துவ படிப்பில் சேர முடியாமல் போன நிலையில் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் அனிதாவின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு நீட் தேர்வு அடிப்படையில் தான் சேர்க்கை நடைபெறும் என தீர்ப்பு வெளியானது. இதனால் மனமுடைந்து அனிதா தற்கொலை செய்து கொண்டது தமிழகத்தையே உலுக்கியது. இந்நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி இன்னுயிரை இழந்த அனிதா நினைவாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட அரங்கத்துக்கு அனிதா நினைவு அரங்கம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அதன்படி அரியலூர் அரசு மருத்துவமனையை திறந்து வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அனிதா பெயர் சூட்டப்பட உள்ள கலையரங்கத்தை பார்வையிட்டார். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அனிதா பெயர் பொறிக்கப்பட்ட தற்காலிக பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட்டுக்கு எதிரான தங்களின் சட்ட போராட்டம் தொடரும் என்றார். அரங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் அனைவருக்கும் நீட் எதிர்ப்பு நினைவுக்கு வரும் என்றும் இதுதான் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் நீட் தேர்வு ரகசியம் என்றும் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில கேட்பது இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ரகசியம் வச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அதை ஏன் இப்ப சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒன்றும் இல்லை. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். இப்பொழுது அனிதாவோட பேர்ல இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம் என்றால் அந்த அரங்கத்தையும் அந்த பெயரையும் நீங்க எப்போ பார்க்கும் பொழுதும் அந்த நீட் தேர்வு ரத்து தான் உங்களுடைய மனதிற்கு நினைவு வர வேண்டும். அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்கத்துக்கு அனிதாவின் பெயர் சூட்டப்பட்டதற்கு முதலமைச்சருக்கு அவரின் சகோதரர் மணிரத்னம் நன்றி தெரிவித்துள்ளார். நம்ம முதல்வர் அவர் அதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே இது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலாகவும் இருக்கு, ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அனிதாவோட போராட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அரசாலேயே ஒரு நாள் மக்கள் மத்தியில் கிடைச்சிருந்த அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா அரசு பார்த்தீங்கன்னா முன் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. விரைவில் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வில் விலக்கு கிடைக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் யார் யார் பயன்பெற வாய்ப்புள்ளது என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. 2021 சட்டப்பேரவைத் தேர்தலில் மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி அமைந்தும் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படாமல் இருந்தது. இது தொடர்பான அறிவிப்பு வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்கும் பணி இறுதி செய்யப்பட்டு விட்டதாகவும் மகளிர் உரிமைத் தொகை யாருக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன்படி நிலையான மாத வருமானம் இல்லாமல் அன்றாட கூலி வேலை செய்யும் உழைக்கும் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் கைம்பெண்கள் ஆகியோருக்கு 1000 ரூபாய் உரிமைத் தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது. PHH பிரிவு மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா பிரிவில் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அந்தியோதயா அன்ன யோஜனா பிரிவில் மட்டும் தமிழ்நாட்டில் 1,14,00,000 பேர் குடும்ப அட்டை வைத்துள்ளனர். முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துள்ளவர்களின் விவரங்களும் ஒப்பீடு செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் வருமான வரி செலுத்துபவர்கள் மத்திய மாநில அரசு பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. கணவன் மாதம் 15,000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் பெற்றாலும் 1000 ரூபாய் உரிமைத் தொகை மனைவிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்களும் இந்த உரிமைத் தொகையை பெற இயலாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தகுதியானவர்களை தேர்வு செய்யும் பணியில் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தமிழ்நாட்டில் வருமான வரி தாக்கல் செய்பவர்கள் குறித்த தகவல்கள் மத்திய நேரடி வரிகள் வாரியத்திடம் கேட்கப்பட்டுள்ளது. பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் H. ராஜா கைது செய்யப்பட்டார். திண்டிவனத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க H. ராஜா சென்றுள்ளார். காரைக்குடியிலிருந்து பெரம்பலூர் வழியாக சென்ற அவரை திருமாந்துறை சுங்கச்சாவடியில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மீறி சென்றதால் H. ராஜா கைது செய்யப்பட்டார். இதனால் திருமாந்துறை சுங்கச்சாவடியில் 3 மணி நேரம் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து காவல்துறை வாகனத்தில் ஏற மறுத்த H. ராஜா தனது சொந்த காரில் கடலூர் மாவட்டத்திற்கு பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். மேலும் விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. விழுப்புரத்தை அடுத்த குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தின் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் குவிந்தன. அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற சோதனையில் ஆசிரம நிர்வாகி ஜுபின் பேபி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் தலைமையிலான குழுவினர் ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த், அன்புஜோதி ஆசிரமத்தில் கட்டாய மதமாற்றம் மற்றும் பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக கூறினார். ரோட்ல நார்மலா போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படுத்திருந்தாரு, இல்ல படுத்திருக்காரு, இல்ல இப்ப யாரோ ஒரு ஆள் இந்த ரோட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவரை இழுத்து போட்டு அவர் கை காலை உடச்சி உள்ள போட்டு டிசபிலிட்டின்னு சொல்லிடுறாங்க. நகையெல்லாம் அவுத்துட்டு பணம் இருந்தா பணத்தை எடுத்துட்டு அண்ட் தென் மதக்க மாற்றம் இல்லீகலாகவே இல்லை, ரொம்ப லீகலாகவே இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. உள்ள அதுக்கு உண்டான ஃபுல் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபுல் மெட்டீரியல்ஸ், ஃபுல் ஃபோட்டோஸ் அண்ட் வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு. இதனிடையே அன்புஜோதி ஆசிரமத்தில் காணாமல் போன 15 பேர் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆசிரமத்திலிருந்து காணாமல் போன சபீருல்லாவை மீட்க கோரி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சபீருல்லாவின் மனைவி, மகள் ஆகியோர் சத்தியமங்கலத்தில் வசித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர்களை கண்டறிந்து அறிக்கை தாக்கல் செய்ய 2 மாத காலம் அவகாசம் வேண்டும் என்றும் சிபிசிஐடி போலீசார் கோரிக்கை விடுத்தனர். வேங்கை வயல் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவுகளை கலந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வலியுறுத்தி புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்துக்காடு ஊராட்சிக்கு உட்பட்ட இறையூர் வேங்கை வயல் ஆதிதிராவிடர் குடியிருப்பு பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது. இதனால் குழந்தைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 50 நாட்களை கடந்த நிலையில் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் இறையூரில் உள்ள மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 3 பேரின் படத்தை வைத்து இவர்கள்தான் மனித கழிவை கலந்தவர்கள் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இது தொடர்பாக வெள்ளனூர் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட மனுவுக்கு ரசீது கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குவிந்த 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அவர்களிடம் வட்டாட்சியர் விஜயலட்சுமி பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்களை பாருங்க, நாங்க 3 மாசமா நிம்மதியே இல்லை. ஒரு நல்ல சோறு, ஒரு பொங்கல் கூட இனிப்பு வழங்கலை. நாங்க அவ்வளவு ஒரு தவிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒரு தெத்து கூட வெளி ஆளுகளை வரவிட மாட்டேங்கிட்ட அந்த கவர்மெண்ட் இன்னைக்கு எப்படி ராமநாதபுரத்திலேருந்து தாங்கி உடைக்கிறதுக்கு மருக எங்க மக்களை நஷ்டப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. ரொம்ப வேதனைப்படுறோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது யாரோட தூண்டி குச்சி, இது யாரு, இதுக்கு பின்னாடிலாம் விளைவுகளுக்கு இதெல்லாம் தெரியப்படுத்தணும். நாங்க யாரையுமே ஒரு இதாவே நாங்க யாரும் சொல்ல கிடையாது. இது ஏன் இப்படி காரணம் பண்ணி எங்களை மக்களை கேவலப்படுத்திட்டாங்க, மாநில அளவில் போயிருக்கு. எங்களுக்கு உடனே நீதி வேணும். சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். சென்னையில் மழைநீர் வடிகால்களின் நிலை குறித்து துல்லியமான படங்களுடன் ப்ளூ பிரிண்ட் தயார் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகள் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த இறுதி அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. கடந்த 2021ஆம் ஆண்டு சென்னையில் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காக ஓய்வு பெற்ற IAS திருப்புகழ் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் இடங்களில் ஆய்வு நடத்தி 90 பக்கங்களை கொண்ட இடைக்கால அறிக்கையை கடந்த ஜனவரியில் தாக்கல் செய்தது. இந்நிலையில் 690 பக்கங்கள் கொண்ட இறுதி அறிக்கையை திருப்புகழ் தலைமையிலான குழுவினர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பித்தனர். அதில் ஒருங்கிணைந்த வெள்ள தடுப்பு மேலாண்மைக்கு உயர் அதிகாரம் கொண்ட ஆணையம் தேவை என்றும் மழைநீர் மற்றும் கழிவுநீர் உட்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சமவெளிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தப்பட்டுள்ள நிலையில் சென்னைக்கு மாஸ்டர் வடிகால் திட்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைபாதைகள் மற்றும் பொது இடங்களில் கிரானைட் மற்றும் பிற பாறை அடுக்குகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் 2 மாடிகள் கொண்ட கட்டடங்களில் கூடுதலாக மழைநீரை சேமிக்க ஆழ்நிலை தொட்டிகள் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தட்பவெப்பநிலையை தாங்கும் சென்னையை உருவாக்க பெருநகர பகுதிக்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் தயாரிக்கப்பட வேண்டியது அவசியம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஜோஹோ நிறுவனத்தின் CEO மீது அவரது மனைவி முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு ஸ்ரீதர் வேம்பு மறுப்பு தெரிவித்துள்ளார். ஜோஹோ நிறுவனத்தின் CEO ஸ்ரீதர் வேம்பு 29 ஆண்டுகால திருமண வாழ்க்கையை உதறிவிட்டு ஆட்டிசம் பாதித்த மகனையும் கைவிட்டு விட்டார் என அவரது மனைவி பிரமீளா குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் தங்களுக்குள் பொதுவாக இருந்த பங்குகளை, சொத்துக்களை தன்னுடைய ஒப்புதல் இல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு மாற்றிவிட்டார் என்று அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தனது மனைவியின் குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்து ஸ்ரீதர் வேம்பு டுவிட்டரில் விளக்கமளித்துள்ளார். தான் நிறுவன பங்குகளை மாற்றிவிட்டதாகவும் மனைவியையும் மகனையும் நிதி ஆதரவு தராமல் கைவிட்டு விட்டேன் என்று சொல்வது முற்றிலும் கற்பனையான குற்றச்சாட்டு என்று தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளாக தன்னுடைய அமெரிக்க ஊதியம் பிரமிளாவிற்கு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவரின் அறக்கட்டளையும் ஜோஹோ ஆதரவில் செயல்படுவதாகவும் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள தன்னுடைய வீட்டையும் பிரமிளாவிற்கு கொடுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ள ஸ்ரீதர் வேம்பு தான் உயிருடன் இருக்கும் வரை மனைவி மற்றும் மகனை கவனித்துக் கொள்வேன் என்றும் கூறியுள்ளார். கோவையில் மத்திய அரசு நிறுவனத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்த ஹரியானாவை சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை RS பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற பல்திறன் பணியாளர்களுக்கான தேர்வில் நாடு முழுவதும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தேர்வில் பங்கேற்றவர்களுக்கான சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றது. அதில் தேர்வு எழுதிய 4 பேரின் புகைப்படம் மற்றும் கைரேகை ஆகியவை மாறுபட்டு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து வனத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட 4 பேரையும் நேரில் வரவழைத்து ஆங்கிலத்தில் எழுதுமாறும் சரளமாக பேசுமாறும் கூறிய நிலையில் அவர்களால் பேசவும் எழுதவும் முடியவில்லை. ஆனால் தேர்வில் இவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்ததால் 4 பேரும் ஆள்மாறாட்டம் செய்து இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அமித்குமார், சுலேமான் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செய்ததை கண்டித்து தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை விமான நிலைய சம்பவம் தொடர்பாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து நாமக்கல் பூங்கா சாலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொய் வழக்கை வாபஸ் வாங்கு, வாபஸ் வாங்கு. திண்டுக்கல் நாகல் நகரில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சீனிவாசன் தலைமையில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திமுக அரசு மற்றும் காவல்துறையை கண்டித்து கோஷமிட்டனர். திமுக அரசின் ஜனநாயக படுகொலையை கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். பழிவாங்காதே, பழிவாங்காதே. எடப்பாடியாரை பழிவாங்காதே. தருமபுரி மாவட்ட அதிமுக சார்பில் தொலைபேசி நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். காவல்துறையே, காவல்துறையே, காவல்துறையே,
காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கர்நாடகத்தில் புதிதாக திறக்கப்பட்ட பெங்களூரு மைசூரு அதிவிரைவு சாலையில் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். பெங்களூரு மைசூரு அதிவிரைவு சாலையை சில தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் சித்தராமையா முதலமைச்சராக இருந்தபோது பெங்களூரு மைசூரு அதிவிரைவு சாலை பணிகள் நடந்ததாக காங்கிரசார் கூறி வந்தனர். மேலும் இந்த அதிவிரைவு சாலை திறக்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று புகார் எழுந்தது. இந்த சூழலில் அதிவிரைவு சாலை பணிகள் முழுமையாக நிறைவடையாமல் அதற்குள் சுங்கச்சாவடி அமைத்து பணம் வசூலிக்கப்படுவதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து கும்பல்கோடு பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். பின்னர் போராடிய காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் பெங்களூரு மைசூரு அதிவிரைவு சாலையில் பரபரப்பு காணப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மலை கிராமத்தில் இயங்கி வரும் தொடக்கப்பள்ளியில் சத்துணவு பணியாளர் காலியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் மதிய உணவு கிடைக்காமல் அவதிக்குள்ளாகியுள்ளனர். ஓசூர் புலிக்கல் மலை கிராமத்தில் கட்டட வசதி இல்லாமல் ஊர்க்காரர் ஒருவரின் வீட்டில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் 23 மாணவர்கள் மட்டுமே பயின்று வருகின்றனர். ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும் பணியாற்றி வரும் நிலையில் இங்கு கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கழிப்பறை, மதிய உணவு போன்ற எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பள்ளியின் சத்துணவு பணியாளர் காலியிடம் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் இருப்பதால் மாணவர்கள் மதிய உணவு கிடைக்காமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நடந்து வந்தா கூட இங்க சாப்பாடு இல்ல, ஆயமா இல்ல. ஆயம் இல்லாதனால 10-15 நாளாக பசங்களுக்கு சாப்பாடே இல்ல. சாப்பாடு இல்லாதனால பசங்க எப்படி படிக்க வைக்கிறாங்க, பசங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு வருத்தமா இருக்கு சார். நம்மளுக்கே வருத்தமா இருக்குது. சமூக ஆர்வலர்கள் சிலர் அவ்வப்போது மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கு கட்டட வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் சத்துணவு பணியாளரின் காலி இடத்தை நிரப்பி மாணவர்களுக்கு மதிய உணவு கிடைக்கப்பெற செய்யவும் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தீப்பற்றி எரிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. ஆட்டிங்கல்லில் இருந்து திருவனந்தபுரம் நோக்கி சுமார் 30 பயணிகளுடன் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆழூர் என்ற இடத்தில் பேருந்தின் என்ஜின் பகுதியில் இருந்து புகை எழுந்துள்ளது. இதனை கண்டு சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை ஓரமாக நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து என்ஜினில் தீப்பற்றி பேருந்து முழுவதும் தீ பரவியது. இந்த விபத்தில் ஓட்டுநரின் புத்திசாலித்தனத்தால் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிரெடிட் கார்டு குறித்த சில தகவல்களை இன்றைய நாணயம் பகுதியில் பார்க்கலாம். அவசர தேவைக்கு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதை கண்டிப்பா கவனிங்க. உங்க கிரெடிட் கார்டுல கேஷ் லிமிட், கிரெடிட் லிமிட் அப்படின்னு 2 லிமிட் கொடுத்திருப்பாங்க. கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா நீங்க அந்த கிரெடிட் கார்டை 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஸ்வைப் பண்ணலாம், ஆன்லைன் மூலமா பர்ச்சேஸ் பண்ணலாம். உங்களுடைய கிரெடிட் லிமிட்ல இருந்து சுமார் 30% 40% வரைக்கும் கேஷ் லிமிட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த கேஷ் லிமிட்ல இருக்கக்கூடிய தொகையை நீங்க ஏடிஎம் மூலமா பணமா எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்படி கிரெடிட் கார்டை ஏடிஎம் மிஷின்ல பயன்படுத்தி பணம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லி அஃபேர் அப்படின்னு பேங்க்ஸே குறிப்பிட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்படி பணம் எடுக்கும் போது கேஷ் அட்வான்ஸ் ஃபீ அப்படின்னு ஒரு தொகை வசூலிக்கிறாங்க. இந்த தொகை அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமா 250 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது இதற்கான கட்டணம். உதாரணமா ஒரு அவசர தேவைக்கு நீங்க ஒரு 1000 ரூபாய் உங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பணம் எடுக்கிறீங்க அப்படின்னா கேஷ் அட்வான்ஸ் ஃபீ அப்படின்னு 250 ரூபாய் உங்களுக்கு ஒரு கட்டணம் போடுவாங்க. அதுக்கு 18% ஜிஎஸ்டியும் போடுவாங்க. சோ நீங்க கிரெடிட் கார்டுல கேஷ் எடுக்கிறது ரொம்ப அவசியமா அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் தொடர் அமளியால் நாடாளுமன்றம் 2வது நாளும் முடங்கியது.
நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது அமர்வு நேற்று தொடங்கியது. இதில் அதானி குழுமத்தின் முறைகேடு புகார் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பின. ஆனால் ராகுல் காந்தி லண்டனில் பேசியதற்கு மன்னிப்பு கோர வேண்டும் என்று பாஜகவினர் வாக்குவாதம் செய்தனர். இதனால் முதல் நாள் அமர்வு முடங்கியது. இந்நிலையில் 2வது நாள் கூட்டத்திலும் 2 கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டன. कि आप लोग अपने अपने स्थान पर बैठ जाइए, आप लोग बैठ जाइए। सभा की कार्यवाही दिनांक 15 உறுப்பினர்களின் அமளியால் 2 அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றம் கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர்களின் தொடர் அமளியால் 2வது நாளாக நாடாளுமன்ற அலுவல் பணிகள் முடங்கின. ஆஸ்கர் விருதுகள் பெற்ற நாட்டு பாடல் மற்றும் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் குழுவினருக்கு மாநிலங்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. ஆஸ்கர் விருதிலும் அரசியல் செய்வதாக பாஜக மீது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். மாநிலங்களவையில் அலுவல்கள் தொடங்கியதும் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் ஆஸ்கர் விருதுகள் வென்றதற்காக RRR மற்றும் தி எலிபென்ட் விஸ்பரர் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். I congratulate the entire team of artists, everyone associated with this positive venture, the Elephant Whisperers and the movie RRR, for well-earned recognition. பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தி எலிபென்ட் விஸ்பரர் ஆவணப்படத்தின் மூலம் 2 பெண்கள் இந்தியாவிற்கு ஆஸ்கர் விருது பெற்றுக் கொடுத்திருப்பது பெருமைக்குரியது என தெரிவித்தார். மேலும் ஆஸ்கர் விருது வென்ற நாட்டு பாடல் ஆசிரியர் பாஜகவால் நியமனம் செய்யப்பட்ட MP எனவும் தெரிவித்தார். Elephant Whisperers has been made by 2 women of eminence. Okay, it's about gender. It's a respect for our women of India. And finally, sir, RRR, the script writer is an honorable member of Parliament, Mr. V.V. Prasad. I think we all owe a debt of gratitude to acknowledge Mr. V.V. Prasad's contribution. அதனைத் தொடர்ந்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விருது பெற்ற இருவரும் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டார். ஆனால் இதற்கு பாஜகவினர் உரிமை கொண்டாடக்கூடாது என்றும் குறும்படத்தை மோடி இயக்குனார் என்றும் கூறக்கூடாது என தெரிவித்தார். Mostly they come from South India. It is great pride for us, and also only my request is that the ruling party should not take credit that we have directed, we have written the poem, or Modi ji has directed this film. They should not say. That is only my request. It is a contribution of the country. கார்கேவின் பேச்சு அவையில் சிரிப்பலையை ஏற்படுத்தியது. 1984 ஆண்டிலேயே இந்தியா ஆஸ்கர் விருதினை பெற்றுவிட்டதாக காங்கிரஸ் MP ஜெயராம் ரமேஷ் பேசினார். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய தருணத்தில் ஆளுங்கட்சி அரசியல் செய்வதாக ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய வைகோ இசையமைப்பாளர் A.R. ரகுமான் ஆஸ்கர் விருது பெற்றதை நினைவு கூர்ந்தார். But previously A.R. Rahman, he got that same Vande Mataram, Jai Ho, Jai Ho, Jai Ho. So we are proud. As from Tamil Nadu, this is second time, sir. இயற்கை எழில் கொஞ்சம் உதகையில் ஆஸ்கர் வென்ற குறும்படம் படமாக்கப்பட்டிருப்பது பெருமை அளிப்பதாக திமுக MP வில்சனும் அதிமுக MP தம்பிதுரையும் தெரிவித்தனர். Oscar film, and I am really happy to say that the film has been shot in Ooty, where it's a queen of hills and where the elephants are protected. And I would in fact say there we have an elephant corridor. Our Chief Minister Mr. M.K. Stalin is taking all the steps to protect the elephants so that they can freely move and they are not being disturbed. This movie really brings pride to whole of India. மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஜெயா பச்சன், அமர் பட்நாயக், டாக்டர் சாந்தனுசன், பிரியங்கா சதுர்வேதி, ரஞ்சித் ராஜன், பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோரும் ஆஸ்கர் விருது வென்ற படக்குழுவினருக்கு பாராட்டு தெரிவித்தனர். ஆஸ்கர் விருது வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தின் ஹீரோயினான ரகு மற்றும் பொம்மையை காண தெப்பக்காடு யானைகள் முகாமில் வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர்.
புதுக்கோட்டையில் மின்கம்பியில் சிக்கி தாய் யானை கொல்லப்பட்டதால் அனாதையாக்கப்பட்ட 6 மாத ஆண் யானை குட்டியை நாய்கள் கடித்து காயமாக்கின. அந்த குட்டி யானையை மீட்ட வனத்துறையினர் ரகு என பெயரிட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் தங்க வைத்து சிகிச்சை அளித்தனர். இதேபோல் ரயில் விபத்தில் தாயை பறிகொடுத்த பொம்மி என்ற பெண் யானை குட்டியும் முகாம் வந்து சேர்ந்தது. இவற்றை காட்டுநாயக்கர் பழங்குடியினத்தைச் சேர்ந்த பொம்மன், பெல்லி தம்பதி பராமரித்து வந்தனர். அது வழியில தான் வரணும், வேற இந்த மாதிரில வராது. இன்னைக்கே வந்தாடவா படம் என்னோட இருக்கிற படைய பொன்னியை பார்த்ததா எனக்கு கொஞ்சம் கவலை. ஒரு ரகு பெருசாயிருச்சு, அவனையுமே விட்டுறவன் ஆம்பளை எங்கேயாச்சும் பெருசாயிருவான். அவர்களுக்கு இடையேயான பாசப்பிணைப்பை படம் பிடித்து காட்டிய தி எலிபென்ட் விஸ்பரர் தற்போது ஆஸ்கர் வென்றுள்ள நிலையில் இந்த பாசக்காரர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் மக்களிடையே அதிகரித்துள்ளது. ரெண்டுமே ரொம்ப குட்டியா நல்லா அழகா இருந்தது. we admire it a lot. லைக் அது எப்படி ஃபீட் பண்ணுறாங்க, அதுக்கு எப்படி ஃபீட் பண்ணி கொடுக்குறாங்க, அது எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்க, சின்னதுலேருந்து அது எப்படி வளர்த்தி அது எப்படி இங்கே சர்வை பண்ணுதுங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். நல்லா இருந்தது. ஒரே நாளில் சர்வதேச புகழை எட்டியுள்ள ரகுவையும் பொம்மியையும் காண வெளிநாட்டு பயணிகளின் வருகையும் அதிகரித்துள்ளது. So I'm from London in England, and we came to visit the elephants, and then we found out that two of them, Bummi and Raghu, won the Oscar last night. So it's very fortunate that we were able to see them here. So good experience. குறிப்பிட்ட காலத்திற்கு மேல் ஒரே இடத்தில் யானை வசிக்கக்கூடாது என்பதால் அவை மசினகுடியை அடுத்த தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் அங்கு ரகு செய்யும் சேட்டைகளை பார்த்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்தனர். We've seen the Raghu, the Oscar-winning elephant, and Bobby, the other elephant, which is also an amazing one. So this one you can see in the background, the cute one, very cute. You just fall in love with it. பழங்குடி மக்களையும் விலங்குகளையும் முன்னிலைப்படுத்தும் தங்கள் படத்திற்கு கிடைத்த அங்கீகாரம் மகிழ்ச்சி அளிப்பதாக தி எலிபென்ட் விஸ்பரர் ஆவணப்படத்தின் இயக்குனர் கார்த்திகி கோன்ஸ்லேவ்ஸ் கூறுகிறார். In this time, there are just so many animals being killed and species dying out that this is a positive story that highlights the beauty of man and animal working together. தி எலிபென்ட் விஸ்பரர் நமக்கும் இயற்கைக்கும் இடையே உள்ள புனிதமான பிணைப்பை பற்றி பேசுவதாக கார்த்திகி கூறும் நிலையில் இந்த உலகம் மனிதர்களுக்கானது மட்டுமில்லை என்பதை இந்த ஆவணப்படம் மீண்டும் ஒருமுறை வலுவாக எடுத்துரைத்துள்ளது. நாடாளுமன்றத்தை நாடக மேடையாக பாஜக மாற்றிக் கொண்டிருப்பதாக விசிக எம்பி ரவிக்குமார் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் விமர்சித்திருந்த நிலையில் அடிமைப்படுத்திய நாட்டுக்கு சென்று நாட்டை இழிவுபடுத்தியவர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசுவதை விட வேறு எங்கு பேச முடியும் என தமிழ்நாடு பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கேள்வி எழுப்பியுள்ளார். ராஜ்நாத் சிங் அவர்கள் மக்களவையிலும் பியூஷ் கோயல் அவர்கள் மாநிலங்களவையிலும் இந்த பிரச்சனையை ராகுல் காந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் முதலில் தொடக்கி அவர்கள் திட்டமிட்ட முறையில் இந்த அவையை நடத்த விடாமல் ஆளுங்கட்சியே அவையை நடத்த விடாமல் தடுத்தது என்பது முழுக்க முழுக்க அதானி பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் எழுப்பிவிடுவார்கள் என்ற அச்சத்திலே தான் இது நேற்று நடந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. நாடாளுமன்றத்தை ஒரு நாடக மேடையாக அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதானி என்பவர் ஒரு தனியார் பெருநிறுவன முதலாளி, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதில் ஒன்றும் இல்லை. அப்புறமா அதுக்கே நாடாளுமன்றத்தில் பேசணுன்றது தான் கேள்வியே. இப்ப அரசாங்கத்திற்கும் அதானிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லை. ஆனால் இந்த நாட்டின் பிரதமர் குறித்து, இந்த நாட்டினுடைய சூழ்நிலை குறித்து இன்னொரு நாட்டிலே போய், நம்மை அடிமைப்படுத்திய நாட்டிலே போய் மிக தரக்குறைவாக கேவலமாக இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை எல்லாம் விமர்சிக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல் வேற எங்க போய் விவாதிப்பார்கள்? அடிப்படை வசதிகளின்றி ஆபத்தான வாழ்க்கை சூழலில் வசிக்கும் புரசைவாக்கம் திடீர் நகர் மக்கள் சிங்கார சென்னையில் தங்களது வாழ்க்கை தரத்தை அரசாங்கம் மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் பிறந்ததே இந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றுக்கிறோம். இங்கே தான் நாங்கள் குடும்பம் பண்ணுறோம்.
பாத்ரூம் இல்ல, தண்ணி வசதி இல்ல, காவா வசதி இல்ல. ஹவுசிங் போர்டு கட்டி தர ஆபீசருங்க வந்துட்டு போறாங்களே தவிர ரெண்டாவது மூவ் பண்ணல எதுவுமே. வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியா நாங்க படுக்க முடியல. வீட்டுல மழை வந்தா வீட்டுல உட்கார முடியல. நாங்க சர்ச்சில் போய் படுக்கிறோம், மன்றத்துல போய் படுக்கிறோம். ஓட்டு மட்டும் கரெக்டா வாங்கிக்கிறாங்க, ஆனா எதுவுமே எங்களுக்கு செய்யல. இது வந்து பாருங்க எங்க வீட்டுல எப்படி இருக்குன்னு. இதுல எப்படி படுக்க முடியும்? குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு சமைச்சு சாப்பிட முடியும்? இந்த கஷ்டம் தான் நாங்க இத்தனை வருஷமா வாழ்ந்துனா இருக்கிறோம். புரசைவாக்கம் திடீர் நகரில் 800க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர். ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய இங்கு ஒரே ஒரு பொது கழிவறை மட்டுமே உள்ளது. அதுவும் தூய்மையாக இல்லை என்கிறார் இப்பகுதியைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி. எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமலும், ஒரு கக்கூஸ் வசதி இல்லாமலும், எனக்கு 40 வயசு மேலே ஆனால் கூட எங்கள் அப்பா அம்மா வந்து பின்புறம் தான் கக்கூஸ் போயிருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு நாங்களும் பின்புறம் தான் கக்கூஸ் போயிட்டு இருக்கிறோம். எனக்கு வந்து திருமணமாகி எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்து அவங்களும் பின்னாடி தான் கக்கூஸ் போயிட்டு இருக்கோம். அப்போ எங்களுக்கு பெரும் பிரச்சனை எப்படின்னா, ஒரு கழிவு, எங்களுக்கு உடல் கழிவுகளை இது பண்ணுறதுக்கான இடம் இங்கே சுத்தமாக அதுக்கான சோர்ஸ் இங்கே இல்லை. குடிசைகளில் அடிக்கடி தீப்பிடித்ததால் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன் கருணாநிதி ஆட்சி காலத்தில் ஓட்டு வீடுகளாக மாற்றப்பட்டன. தற்போது அப்பகுதி தாழ்வாக மாறிவிட்டதால் மழை காலத்தில் கழிவுநீர் கால்வாய்களில் இருந்து வீட்டுக்குள் அசுத்த நீர் புகுந்து விடுகிறது. இதனால் அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். குடிநீர், கழிப்பறை, கழிவுநீர் குழாய்கள், சாலை விளக்குகள், சாலை வசதி என எந்த அடிப்படை வசதியும் இங்கு இல்லை. அடிப்படை வசதிகளுடன் இதே பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இப்பகுதி மக்கள். கொஞ்சம் மழை வந்தா கூட ஃபுல்லா தண்ணி ஃபுல்லா ரொம்பிடும். இங்க பாத்ரூம் தண்ணி போற இடம் இருக்குல்ல, அந்த வழியில வந்து பூச்செல்லாம் வரும். அதனால மழை வந்தாலும் மழை நிறைய வந்தா இது மேல ஏறி உட்காந்துப்பேன், நான் மட்டும்தான் இருப்பேன். அடிக்கடி ஏற்படும் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு காரணமாக துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் நிலவுகிறது. இதனால் இங்குள்ள மக்கள், குறிப்பாக குழந்தைகள் அடிக்கடி நோய் தொற்றுக்கு ஆளாகின்றனர். எனக்கும் உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எங்க வீட்டுக்காருக்கும் மலேரியா ஜுரம், டெங்கு ஜுரம் எல்லாம் வந்திருக்கு. எங்க வீட்லயும் உடம்பு சரியில்லை, ரொம்ப பேர் நாங்க அவஸ்தைப்பட்டோம் காவால. இதேபோல் சைதாப்பேட்டை, ராஜா அண்ணாமலைபுரம் என சென்னையின் பல பகுதிகளில் உள்ள திடீர் நகர்களில் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையும் ஆபத்தான வாழ்க்கை சூழல் நிலவுவதையும் பார்க்க முடிகிறது. ஒருபுறம் அடுக்குமாடி குடியிருப்புகள், மற்றொரு புறம் ஓடுவைந்த வீடுகள்னு சென்னையோடைய சமத்துவமின்மையின் அப்பட்டமான சாட்சியமாக இருக்குது இந்த திடீர் நகர்கள். இந்த சிங்கார சென்னையில தங்களுக்கான வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்த அரசாங்கம் உதவ வேணும் அப்படிங்கிறது தான் இங்க வசிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. ஒளிப்பதிவாளர் அருணுடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு. மலாவியில் ஃப்ரெட்டி புயலால் சற்று ஓய்ந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான மலாவியில் ஃப்ரெட்டி புயலால் கொட்டிய கனமழையால் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 11,000 பேர் இந்த புயலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிளான்டயர் பகுதியில் மட்டும் 85 பேர் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். கனமழை மட்டுமின்றி நிலச்சரிவு, திடீர் வெள்ளத்தால் பலர் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். சாலை போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் பல இடங்களில் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மின்சாரம், குடிநீரின்றி பலர் தவித்து வருகின்றனர். மலாவியை தொடர்ந்து அண்டை நாடான மொசாம்பிக்கிலும் ஃப்ரெட்டி புயல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீட்புப் பணிகள் மற்றும் மருத்துவ முகாம்களை செஞ்சிலுவை சங்கத்தினர் செய்து வருகின்றனர்.